சிங்கப்பூர் மாடி பஸ்ஸில் போவோமா? ஓகே, அங்கே போவோம். வந்துச்சு, மாடி பஸ் வந்துடுச்சு, ஏறியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மாடிக்கு போவோம். அவலக்கோடைய பஸ் ஸ்டேஷன் வந்துடுச்சு. இந்த ஏரியாவில் தான் அதிகமான ஹோட்டல்ஸ் இருக்குது. மிராமர் ஹோட்டலு, ஹயாத்தி ரிஜென்சி ஹோட்டலு, ரெண்டாவது வந்துச்சு. ஒரு அதிகமான ஹோட்டல் இந்த பக்கம் சுற்றியே இருக்குது. ஆச்சரோட பின் பக்கத்துலலாம் நிறைய ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலில் தங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த அவலக்கோடைய எம்ஆர்டி ஸ்டேஷனில் நீங்கள் போயிடலாம். இந்த அவலக்கோடைய எம்ஆர்டி ஸ்டேஷன் அது ஹாலிடே இந்த பக்கத்தில் இருக்குது. தான் ஹாலிடே என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஹோட்டல், இது வாட்டர் ஃப்ரண்ட் பிளாஸா ஏத்தாப்பூரில் ஹோட்டல் மிராமர். அதுக்கு தான் நான் புராமா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. ஓட்டி பாயிண்ட்ஸ் ஹோட்டல் இருக்குது. இன்டர்கான்டினல் ஹோட்டல் இருக்குது. அந்த ராக்கி ரிவருக்கு பக்கத்தில் அதிகமான ஹோட்டல் இருக்குது. பாரு எல்லாமே இந்த ஏரியா பக்கத்தில் இருக்குது. அமைதியான ஏரியா. இங்கே தங்குறது ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு தங்குறது காசு ஒரு $150 to $300 வரும். பர் நைட்டுக்கு வரும். உடகை தங்கிட்டு வாங்க. ஹோட்டல் மிராமர், ஹோட்டல் மிராமர். ஹோட்டலு ரெண்டாவது தனியார் வீடு இங்கே நிறையா இருக்குது. வாடி க்ளோஸ். இது இந்த வேர் ஹவுஸ் ஹோட்டல். இந்த பழைய காலத்து பில்டிங் வீடு, பழைய வீடை தூக்கி ஹோட்டலாக மாற்றி வச்சுருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாக பாரு, பப்பு அந்த மாதிரி நிறையா இருக்குது. தெளிக்கொடி நிறையா இருக்குது. அந்த ரிவர் உரமாக இருக்குது. எல்லாத்தையும் உரமாக இந்த ஏரியா அமைதியாக இருக்கும். இங்கே நீங்கள் இங்கேருந்து நம்ம லிட்டில் இந்தியா போகிறதுக்கு 64 பஸ் எடுத்திங்கன்னா போயிடலாம், வந்துடலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல்.